ஏன்டா தாவேக்கா திருட்டு தற்கூரி நாய்களா? உங்களுக்குலாம் அறிவே இல்லையாடா? என்னன்னு பார்க்குறீங்களா? என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பேச்சை ஃபாலோ பண்ணிருங்க. பல பேர் இந்த டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணுறானுங்க, இந்த தற்கூரி நாய்கள்லாம். அதனால் நம்மளையும் ஃபாலோ பண்ணிருங்க. அதாவது இந்த திருட்டு தவிட்டு தற்கூரி நாய்கள் இருக்காங்களே, அதாங்க அந்த விஜய் கட்சி. இந்த கட்சி ஆட்சிக்கு வர முன்னாடி ஒரு புரட்சி வசனம் பேசிட்டு இருந்தாங்க. என்ன புரட்சி வசனம்னா, தடுத்து நிறுத்தணும் சொன்னவனுங்க. ஆனால் உண்மையிலேயே எல்லா தப்பையும் இவங்க தான் செய்றாங்க. இந்த லட்சணத்தில் இவனுங்க மாற்றத்தை கொண்டு வர மானம் கட்டவனுங்க. பார்த்துங்க, இந்த விஜய் கட்சியில் இருக்க அம்புட்டு பேர் அயோக்கிய பையன் தான். நம்ப மாட்டீங்களா? அத்தனை பேர் மாட்டியிருக்கானுங்க ஜெயிலில். நான் எல்லாரையும் சொல்லலை, அயோக்கிய பயில இருக்கானுங்க. மற்றபடி நீங்க கொண்டு வர மாற்றம்லாம் துர்நாற்றம் தான். பாய். என்னென்ன தாவேக்கா திருட்டு தற்குறி நாய்ங்களா? ஓ, ரொம்ப சர்வ சாதாரணமா சொல்றீங்க. உங்களுக்கு இருக்கிற வாய் எல்லாருக்குமே இருக்கு. இப்ப நான் சொல்லட்டுமா திருட்டு கொத்தடிமை நாயன்னு? நான் அப்படி சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா நாங்க எங்க தலைவர் மாதிரி. நீங்க பேசுறீங்கிறதுக்காண்டி நான் பேசினேன்னா அப்புறம் எங்க தலைவருக்கே மரியாதை இருக்காது. அப்புறம் என்ன, தாவேக்கால இருக்கிறவங்க நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு இருக்காங்களா? அப்படியா? என்னென்ன பண்றது? தாவேக்கா ஆட்சிக்கு வந்தவொடனே உங்களை மாதிரி ஆளுங்க கேமராவை தூக்கிக்கிட்டு எங்க என்ன தப்பு நடக்குது, எதை ஹைலைட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆளுங்க இருக்கீங்க. போன ஆட்சியில அந்த மாதிரிலாம் யாருமே கிடையாதுல்ல. அதனால போன ஆட்சியில என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்றதுக்கு ஆள் இல்ல. அதனால என்னென்ன நடந்துச்சுன்னு மக்களால தெரிஞ்சுக்க முடியல. இப்ப உங்களை மாதிரி ஆளுங்க கேமராவை தூக்கிட்டு போனை தூக்கிட்டே தெரியுறீங்க. தாவேக்காரன் எங்க என்ன தப்பு பண்றான், அதை எப்படி பெருசாக்கலாம் என்னன்றத பாத்துட்டு இருக்கீங்க. சரிங்களா? தப்பு பண்ணவன் தாவேக்காரனாவே இருந்தாலும் எங்களோட தலைவர் சும்மா விட மாட்டாங்க. சரிங்களா? அந்த தப்பு உண்மையா இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா தண்டனை கொடுக்கதான் செய்வாங்க. இந்த தற்குறி நாய்ங்கன்னு சொல்றதெல்லாம் நிப்பாட்டிடுங்க இதோட. ஏன்னா எல்லாருமே கேட்டுட்டே இருக்க மாட்டாங்க. நாங்களும் அப்புறம் கடனா போடா கொத்தடிமை நாயன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? பாவம் இல்ல நீங்க எல்லாம். சரியா?